ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கி ஒரு பாட்டோடு ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோவை அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அந்த பாட்டு எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து படிக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யாரும் விளையாடும் தோட்டம், தினந்தோறும் ஆட்டம் பாட்டம், கேட்டாலும் கூட்டுக்குள்ளே பொண்ணு தரும் சாமி. இந்த மண்ணு நம்ம பூமி, பொண்ணு தரும் சாமி. இந்த மண்ணு நம்ம பூமி. இது நாடோடி தென்றல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். பாரதி ராஜா அவர்கள் இயக்குனர் இமயம், பாரதி ராஜா அவர்கள் இசையமைத்த படம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பேக்கில் இருக்கார் இல்லைங்களா, என்னோடய அப்பா. அவர் பாலச்சந்தர் படம் அண்டு பாரதி ராஜா படம்னா எங்களெல்லாம் திரைப்படத்தில் போய் பார்க்குறதுக்கு அனுமதிப்பார். அந்த படத்தெல்லாம் பார்த்து தான் நாங்கள் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது எங்களோட அறிவை வளர்த்துருக்கோம் அப்படின்னு நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஓகே, அதில் ஒரு படம் தான் நாடோடி தென்றல். அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அந்த மக்கள் எல்லாம், அங்கங்கே, அதாவது மைக்ரேஷன் பீப்புள்ஸு அங்கங்கே ஒரு இடத்துல ஒரு குடிசையோ இல்லை டென்ட்டோ போட்டு அவங்க வாழ்கிறவங்க. அது அவங்க போகிற பாதைகள் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்கிற இடத்தையா பார்த்து போவாங்க. மழை தண்ணீர், இயற்கை கொடுக்குற ஓடைகள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், இதை பார்த்து தான் போவாங்க. அந்த படத்தில் ஒரு பொற்கொள்ளர் அந்த நாடோடி கூட்டத்தில் இருக்கிற ஒரு இளம் பெண்ணை விரும்புவார். இதுதான் கதை, நாடோடி தென்றல் அப்படிங்கிறது. அதில் வர்ற ஒரு பாட்டு தான் இது. அதாவது கூடமும் மணிமாடமும் நல்ல வீடும் உண்டு, தேடவும் பல்லு பாடவும் பல்லு கூடம் உண்டு, பாசமும் நல்ல நேசமும் கூடும் இங்கு, பூசலும் சிறு ஏசலும் தினம் தோறும் உண்டு, அன்பில்லா ஊருக்குள்ள இன்பம் இல்லை ஓஹோய் அப்படின்னு ஒருத்தர் பாடுவார் அந்த கூட்டத்தில். வம்பில்லா வாழ்க்கை என்றால் துன்பம் இல்லை, கோபங்கள் வேண்டாம் கொஞ்சம் மாறப்போடு, வேறொரு பார்த்து கொஞ்சம் டேரா போடு, யாரும் விளையாடும் தோட்டம், தினம் தோறும் ஆட்டம் பாட்டம், போட்டாலும் வீட்டுக்குள்ளே பொண்ணு தரும் சாமி, இந்த மண்ணு நம்ம பூமி அப்படின்ட்டு இந்த பூமியை, அது தரும் இயற்கை வளங்களை பற்றி அவ்வளோ அழகாக அந்த படத்தில், அந்த ஒரு பாட்டில் இளையராஜா சார் இசை, கங்கை அமரன் சார் தான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரி தெரியல. ஓகே, அதில் ஆவியாகி போன நீரும் மேகமாச்சு, மேக நீரும் கீழே ஏரியாச்சு, ஆறு என்ன ஏரி என்ன நீர் ஒன்று, வீடு என்ன காடு என்ன பூமி ஒன்று, கடலுக்குள் சீரும் தண்ணி உப்பாகுது, சேராத தாமரப்பூ தண்ணி போலே, மாறாது எங்க வாழ்வு வானம் போலே அப்படின்னு இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை இயற்கையோட எவ்வளவு இணைந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மெயின் பாயிண்ட், தீமே அதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி பாலச்சந்தர் சார் அவர் எடுத்த படம் இது. நான் நிறைய டைம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருக்கேன், இப்போது யூடியூப்லேயும் சொல்கிறேன். அதாவது புன்னகை மன்னன் சொல்லிட்டு ஒரு படம் சிகேசி தேட்டரில், திருப்பத்தூர் சிகேசி தேட்டரில் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம். எப்போவுமே பாலச்சந்தர் சார் படம்னா கண்டிப்பாக அனுப்பிடுவார் அப்பா.
அப்போல்லாம் இந்த டிவி எல்லாம் கிடையாது இல்லைங்களா, அதனால நாங்கள் திரைப்படத்துக்கு அதிகமாக போகிற காலங்களாக இருந்தது அது. ஓகே. அடுத்தது செல்விங்கிற படமும் இப்படம் இன்றைய கடைசின்னு போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி மீனாட்சி தேட்டர்னு சொல்லிட்டு திருப்பத்தூரில் இருந்தது. இப்போ அதை அபாலிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு ஏதோ இந்த பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமே, அந்த கட்டடங்கள் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபீனிக்ஸு அந்த மால் இந்த மால் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பத்தூர்லேயும் மாறிட்டு வருது. அந்த மாதிரி ஒரு திரையரங்கில் செல்வின்ற படம் செகண்ட் ஷோ போகிறதுன்னு நாங்கள் முடிவு எடுத்திருந்தோம். அந்த புன்னகை மன்னன்கிற படம் ஃபஸ்ட்டு ஷோ நாங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த படத்தில் என்னை ரொம்ப ஈர்த்த பாடல் வந்து அப்பயே, அதாவது எனக்கெல்லாம் ஒரு 13, 14 வயசு தான் அப்போ வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரு அங்கே டான்ஸ் கற்றுக்கிற வர ஒரு இளம்பெண்ணை வந்து அவங்க வந்து சரியாக டான்ஸ் ஆடலை, அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கோபமாக பேசுவார். ஆனால் அவருக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுகளாக ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்கும் போது அவங்க விரும்பின பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிருக்கும் போது அவங்க விரும்பின பெண் வந்து இறந்துடுவாங்க. இவர் மட்டும் இருப்பார். அந்த கோவத்தில் இவங்களுக்கு திறமையே இல்லை அப்படிங்கிற கோவத்தை வந்து இவங்க மேலே காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த இளம் பெண்ணுக்கு அவர் மேலே, டான்ஸ் மாஸ்டர் மேலே ஒரு ஈர்ப்பு. அதை விளக்குற ஒரு சின்ன ரோல் அந்த பாட்டு. அதை வந்து இளையராஜா சார் இசை, நம்ம வாணி ஜெயராம் மேடம் அவங்க குரல் வந்து எனக்கெல்லாம் எவ்வளோ சூட்டபிள் ஆகும்னு தெரியல. அவங்க அந்த லெஜெண்டு, அவங்கள கம்பேர் பண்ணவே முடியாது. இருந்தாலும் எனக்கு பிடிச்ச அந்த நிகழ்வுகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல, இது மூலயமா ஒரு விஷயத்தை சொல்கிறதுல எனக்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மகிழ்ச்சி. ஓகே, அந்த பாடல் கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகையாகம். அந்த பெண் வந்து அந்த டான்ஸ் மாஸ்டரு தன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அவங்க டான்ஸ் ஆடுறதுலே இருப்பாங்க. அந்த டான்ஸு அவங்க மனக்குமுறல் வெளிப்படுறத வந்து நம்ம வாலி சார் தான் எழுதியிருப்பாங்க. அந்த இதை பாருங்கள், அந்த லிரிக்ஸ், அந்த வரிகள், கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகையாகம், பூமி இங்கே சுற்று மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம். அந்த ஊரில் கோயில் இருக்கும், மணிமண்டபம், ஊரணி, தெளிந்த நீர். அந்த ஊரணிங்கிறது ஒரு தெளிந்த நீர். அது நெல் வயல், கோயில், கோபுரம் இதெல்லாம் இருக்கும். அதாவது அதுக்கு நடுவில் ஓடும் மேகம் இருக்கும். அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, ஆவியாகி போன நீரும் மேகமாச்சு, அதுக்காக சொல்ல வரேன். அதாவது ஓடும் மேகம், அதை வந்து இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் இந்த பாட்டில், கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம், நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகையாகம், பூமி இங்கே சுற்றும் மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம், ஓடும் மேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, அதாவது ஓடும் மேகங்கள் அவங்க நடனத்தை பார்த்து நின்று கைகள் தட்டிட்டு போகிற மாதிரி அவங்க ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க. இதெல்லாம் என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த இயக்குனர்கள் 2 பேருமே ஒரு இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை அவங்க பார்த்தவங்க. அந்த வாழ்வியலோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மனிதர்கள். இப்போது அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லவே இல்லை. இப்போது ரீசெண்டாக ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. தீவிரவாதம் வந்து மலைப்பாங்கான இடமான காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தான் நடந்திருக்கு.
நியர்பை நம்ம கார்கில் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் சொல்கிறாங்க சிந்து நதி நீரை வந்து இந்திய அரசாங்கம் நிறுத்தியிருக்கு. அந்த ஓடை ஆறுகள் இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து பாகிஸ்தானுக்கு போகிற அந்த நீர் வழிப்பாதையை நிறுத்தியிருக்காங்க. இவ்வளோ தூரத்துக்கு ஏன் போகுது அப்படிங்கிறத அலசுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏன் அதெல்லாம் தீவிரவாதிகள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த நாடோடி தென்றல்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நாடோடிகள் அந்தந்த மலைப்பாங்கில் அங்கங்கே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு வாழ்வியலை சார்ந்து வாழ்கிறதுனால ஒரு மனித நடமாட்டங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போது அந்த மாதிரியான நாடோடிகள் இருக்காங்களான்னா இல்லை, தீவிரவாதிகள் தான் இருக்காங்க. ஏன் அவங்க உருவாகினாங்க அப்படின்னா, மனிதர்கள் இல்லை அங்கே. அதாவது ஓடை இருக்குது, நீர் இருக்குது, ஆறு இருக்குது, ஏரி இருக்குது, எல்லா வாழ்வியலுக்கான எல்லா விதமான பொருட்களும் இயற்கை சார்ந்த பொருட்களும் அங்கே இருக்கின்றன. இருந்தாலும் மனிதர்கள் இல்லை. அந்த மனிதர்கள் இல்லாத இடத்துல தான் தீவிரவாதம் வளருது. இந்த சிந்தனையை வந்து நம்ம ஏற்றுக்கணும். நம்ம வாழ்க்கையை டெக்னாலஜிக்கலாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெவலப் ஆகிட்ருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தீவிரவாதத்துக்கும் மற்ற சில பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் சென்ற அந்த புன்னகை மன்னன்கிற திரைப்படத்தில் ஒரு இளம்பெண், அதே படத்தில் மழை தண்ணியில் ஆடிக்கிட்டே அவர் வந்து அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து அவங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அப்போ மழை தண்ணியில் ஆடிக்கிட்டே அந்த பொண்ணு பாடுவாங்க. அந்த பாட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் உள்ள கருத்துகள் என்னென்னா, ஏன் சினிமாவை சொல்கிறேன்னா, சினிமா சொன்னால் தான் நல்லா புரியும், அதனால் சொல்கிறேன். இதில் முக்கியமாக சொல்ல வர்றது வந்து தீவிரவாதம் தான். தீவிரவாதத்துக்கான படங்கள் திரைப்படங்கள் நிறைய வந்திருக்கு. அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா நல்லதை நினைக்கணும், நல்லதையே யோசிக்கணும், நல்லதை சிந்தனை பண்ணணும், அவ்வளோதான். அதனால தான் இந்த 2 படத்தையும் எடுத்திருக்கேன். அந்த பெண் வந்து அந்த ஒரு மழைத்துளி தூரம் அந்த இதில் வந்து பாடிட்டே இருப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்தில் ஓடும் மேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும் என்னோடய டான்ஸை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மலைப்பாங்கான இடம், மழை விழுற இடம், எல்லாத்துலேயுமே மனிதர்கள் இருக்கணும். இங்கே தான் இருப்போம், அங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேவையான வீடுகளோ இல்லை வேறு எதனா தேவைகள், வீடுகள் முக்கியமாக இந்த தேவைகள் எல்லாம் மலைப்பாங்கான இடத்துலையோ இல்லை இயற்கை சார்ந்த இடங்கள்லையோ இந்த ஓடைகளையோ நீர் ஆதாரங்களையோ அழித்து இல்லை மலைப்பாங்கான பகுதிகளை அழித்து தான் நம்ம வீடுகளை கட்டணுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அந்த இடத்துல வீடுகளை கட்டுறதுனால அதுக்குள்ளே மலைக்குள்ளே போகிற அந்த இது ஆப்டேஷன்ஸ் எல்லாம் குறையுது இல்லைங்களா, அந்த இது தான் இப்போதைக்கு தீவிரவாதமாக உருவாகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தீவிரவாதம் இதனால தான் உருவாகுது, மனிதர்கள் இல்லாத போனதுனால தான் உருவாகுது. எல்லாருமே நகரத்துக்கு வராங்க. நகரத்தில் இருந்தவங்கெல்லாம் கிராமத்துக்கு போகிறதுக்கு விரும்புறதில்ல. கிராமத்துங்களில் வெறிச்சோடி கிடக்குது, அங்கே யார் வராங்க? ஈவன் சின்ன சின்ன பெண் குழந்தைகளை என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. போதைப் பொருட்கள் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் காரணம் மனிதர்கள் இல்லாத தன்மை தான். இதுக்காக தான் இந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ணி சொன்னேன். அந்த படத்தில் பாருங்கள், அந்த வாத்து மேய்க்கிற பெண் அவங்க கூட கூட்டமாக அவங்க குடும்பம், அவங்க கூட்டம்னு சொல்லுவாங்க, குடும்பம்னு கூட சொல்ல மாட்டாங்க, அவங்க கூட்டமே ஒரு ஃபேமிலியாக இருக்கும். அந்த ஃபேமிலியெல்லாம் போனால் அங்கே தீவிரவாதி உருவாவானா? கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி நம்ம வாழ்வியலை கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது மாற்றிக்கணும். அதை விடுத்து இங்கே எல்லாமே அரசியலாக்கப்பட்டுருக்குது. அதனால தான் மனிதர்களுடைய வாழ்க்கை அரசியலை பற்றி நான் பேசவே விரும்பலை. நிறைய நன்மைகளும் நடக்குது. அதே சமயத்தில் அந்த அளவுக்கு 3 இல்லை 30 மடங்கா இல்லை 300 மடங்கா கூட வச்சுக்கோங்க, நிறைய கெடுதல்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒரு கெடுதல் தான் இந்த தீவிரவாதங்கிறது. அதை யாரையும் குறை சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா தீவிரவாதங்கிறது வேரூன்றிடுச்சு. அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி அதை அபாலிஷ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்கணும்.
இந்த சிந்து நதி நீர் ஆதாரம்னு சொல்லிட்டு இந்தியா வந்து நிறுத்தியிருக்காங்க இல்லைங்களா? பாகிஸ்தானுக்கு ஏங்க போச்சு? பாகிஸ்தான் பிரிச்சுட்டாங்க. பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானியர்களும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, இந்தியர்களும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த தீவிரவாதம்ங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சினால் அந்த சிந்து நதி நீர் வந்து தடைப்பட்டிருக்கு. இது எந்த மனிதராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தான். ஆனால் வேறு வழி, தீவிரவாதம்ங்கிறது வந்துருச்சு. என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதை பற்றி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் அப்புறம் பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸில் உள்ளவங்கெல்லாம் எடுப்பாங்க. இருந்தாலுமே இவ்வளோ தூரத்துக்கு போனதுக்கு காரணம் நம்ம மனிதர்கள் பரவலாக்கப்பட்ட அந்த இயற்கை சார்ந்த வாழ்வியலை வாழாதது தான். எல்லாருமே நகரமயமாக்கல் நோக்கி வந்து வெப்பத்தை கொண்டு வந்துட்ருக்கோம். எல்னினோ லானினோன்னு சொல்லிட்டு 2 பூமி இந்த வளிமண்டலத்தில் பூமியில் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டோம். அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்குதுன்னு தீவிரவாதத்தோட மோசம். அதாவது எல்னினோ லானினோ, ஒன்று அதிகமாக மழை பெய்யும், இல்லைன்னா அதிகமாக வெப்பமாக இருக்கும். அதில் தானே நம்ம உழண்டுட்ருக்கோம். இப்போ எனக்கே கூட கால் வலிச்சிட்ருக்கு. நிறைய வேலை செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் அந்த வெப்பத்தில் ஒரு அதாவது இயற்கைக்கு ஒவ்வாத வேலைகளை ஒரு நேரத்தை மீறி செஞ்சதுனால எனக்கு கால் வலிச்சிட்ருக்கு. அதையும் மீறி அரசியலில் பாதிக்கப்பட்டதுனால தான் இங்கே வரேன் நான். இங்கே வர்றதே அதுக்கு தான். அதாவது இந்த நேரங்களை வீணடிக்காமல் போகணுங்கிற ஒரு தாட் உள்ள மனிதர்களில் அந்த சிந்தனைகளை ஒரு எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு மீடியமாக இந்த யூடியூப் இருக்குது. ஓகே, அது நல்லதாக தான் இருக்குது. இந்த மாற்றங்கள் எல்லாம் நிறைய சொல்ல முடியல. ஆனால் நான் சொல்கிறது மிகச்சிறந்த உண்மை. இந்த உலகத்தில் எனக்கு கால்வலி இப்போ தான் வந்திருக்கு. இது வரைக்கும் எதுவுமே இருந்ததில்லை. நான் நல்ல முறையில் நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண். ஆனாலும் எனக்கு இப்போது ரீசெண்டாக கால்வலி வருதுன்னா அதுக்கு வேறு காரணம். அந்த காரணம் வந்து இந்த எல்னினோ லானினோ, மனிதர்களுடைய ஆசைகள், அதே சமயத்தில் எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது. அந்த அநியாயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் என்னுடைய ஹெல்த்தை பாதிச்சுட்டு வருது. இது வந்து எனக்கு இந்த வயசில் வருது. ஓகே, இந்த காலத்து குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? இதையும் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் தீவிரவாதம் அண்டு எனக்கு கால் வலிக்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயற்கை சார்ந்த இயற்கையை அழித்ததுனால இயற்கை தன்னை அழித்தவங்கள பழிவாங்குகிற, அதாவது தன்னை அழித்த மனிதர்களை பழிவாங்குவதற்காக ஒரு முயற்சின்னு கூட சொல்ல முடியாது, இயற்கையே ஒரு குறையும் சொல்ல முடியாது, தானா அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதையும் மீறி மனிதர்கள் வந்து நமக்குள்ள எதனா ஒன்று பண்ணிட்டு நம்ம இயற்கை வாழ்வியல் சாராத வாழ்வியலுக்காக, ஆசைக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எல்லா மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்க. அனைத்து மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்க. இதில் இந்திய அரசியலமைப்பு பற்றி சொல்லியே ஆகணும். லாஸ்ட்டில் லா அண்ட் ஆர்டர் தான் வரும். இப்போ சிந்து நதி நீரை நிறுத்தினாங்க இல்லைங்களா? அது வந்து நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் பியாண்ட் சுப்பீரியர். எல்லாத்த விட பெரியது நம்ம சட்டம்தான். அதில் நாடாளுமன்றம் ஒரு முடிவெடுக்கிறதுக்கான, நாட்டுக்கான முடிவெடுக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் நீதிமன்றங்கள் எதனா ஊழலோ முறைகேடுகளோ இல்லை, இப்போது சிந்து நதி நீரை வந்து நிறுத்துறதுக்காக நீதிமன்றத்தை போய் கேட்க மாட்டாங்க. நீதிமன்றம் ஒரு அமைப்பு, ஓகேங்களா? அடுத்தது ஜனாதிபதி வருவாங்க. அவங்களுக்கு கீழே அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் வருவாங்க. அந்த மாதிரி ஜனாதிபதியை கேட்டாங்க போயிட்டு உள்துறை அமைச்சரும்
அதாவது நாடாளுமன்றத்தில் உள்ள அமைச்சர்கள், துணை ஜனாதிபதி அண்டு ஜனாதிபதியை கேட்டே ஆகணும். முக்கியமாக ஜனாதிபதியை கேட்டாகணும். இதுதான் நம்மளுடைய அமைப்பு. இந்த அமைப்பெல்லாம் சரிப்படுத்துகிற நம்ம இந்த இயற்கையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்துறோமான்னா இல்லை. அதே சமயத்தில் நம்ம வீடு, இயற்கை, அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க? ரிலேஷன்ஸ் விட்டுருங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நான், இல்லை என்னோடய ஹஸ்பண்ட், குழந்தைங்க, ரிலேஷன்ஸு, அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பால்காரர் வருவாரா? அடுத்தது சிலிண்ட்ரு வருவாங்களா? அடுத்தது கேபிளெல்லாம் இப்போ போயிடுச்சு. இன்டர்நெட் காரங்க தான் வராங்க. அவங்களும் யூபிஐலேயே நம்ம, ஆனாலும் வர்ற மாதிரி தான், நம்ம வீட்டுக்கு வர மாதிரி தான் யூபிஐயில் பே பண்ணிடுறோம். ஓகேங்களா? அடுத்தது தபால்காரர் கண்டிப்பாக வராரு. எனக்கெல்லாம் கொஞ்சம் வந்திருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைமில் நீதிமன்றத்திலேருந்து 2-3 லெட்டர்ஸ் வந்திருக்கு. தபால்காரர் வராரு இல்லையா? இவங்களெல்லாம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு யோசிச்சிருக்கோம். பால்காரர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாவே இன்னொரு படம் ஞாபகத்துக்கு வந்துடும். திரும்ப திரும்ப படத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. படத்தை பற்றி சொன்னால் தான் கொஞ்சம் நல்லா புரியுது இந்த வேர்ட்ஸ் எல்லாம். அண்ணாமலை அப்படிங்கிற ரஜினி சார் படம் தான் ரொம்ப ஃபேமஸ். பால்காரன் படத்தில் பால்காரர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற டெய்லி ரொட்டீன்ஸ் அவங்கெல்லாம். ஓகே, அவர் அந்த படத்தில் ஒரு பெரிய பணக்கார ஃப்ரெண்டாகிடுவார். அவர் ஏமாற்றுவார். அவரை ஜெயிச்சு அந்த அவர் தோத்த அவருடைய சொத்தை அவர்கிட்டயே தந்துட்டு போயிடுவார். இதெல்லாம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கா? இல்லையே. ரொம்ப ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதாவது சொந்த வீடுகளே இருந்தாலும் எதனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்ருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அது பற்றிய சிந்தனைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. எனக்கு கால்வலி வந்ததுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் தான். ஓகே, அடுத்தது தபால்காரர். நான் நீதிமன்றத்துக்கு போயிருந்தபோது சில தபால்கள் எனக்கு வந்தது. பால்காரர் தண்ணி ஊற்றுறாங்க அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். கம்பேர் பண்ணுறேன். தண்ணி ஊற்றுறாங்க, அதில் கலப்படம் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். யூரியா போடுறாங்க, இன்னொன்று தண்ணியெலாம் நிறைய கலந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பெரியம்மா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பால்காரர் வந்தாவே எங்களுக்கு ஒரு 13-14 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவங்க கேட்பாங்க. அப்பயே கேட்பாங்க, இந்த பால் நீ ஊற்றும் போதே நுரைச்சி வரணும், எங்கே வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் பால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம அந்த மாதிரி பால் குடித்து நிறைய நாள் ஆச்சு. இப்போது ஈவன் எங்கள் அம்மாவும் ஒரு சில மனித ஆசைகளால், முறைகேடுகள்னால ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சென்னையில் இருக்காங்க. சென்னையில் அவங்களால பாலையே எடுத்துக்க முடியல. எனக்கு கூட அவங்கள போய் பார்க்கும்போது, நான் சென்னையில் இருந்தவ தான். சென்னையில் இருக்கிற பேக்கெட் பாலை தான் குடித்தேன். இங்கே கொஞ்சம் இந்த மாட்டுப்பாலெல்லாம் கிடைக்குது, இயற்கை சார்ந்த. அதையும் சொல்லி ஆகணும். இயற்கை சார்ந்த மாட்டுப்பாலெல்லாம் கிடைக்குது. அதை குடிச்சிட்டு அங்கே போய் காஃபி போட்டு குடிக்கும்போது என்னால் குடிக்கவே முடியல. அவ்வளோ இந்த ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு பாலை குடிக்க முடியல, கலப்படமான பால். ஓகேவா? அதே மாதிரி நீதிமன்றத்திலேருந்து எனக்கு சில லெட்டர்ஸ் வந்தது. நீதிமன்றங்கள் எந்த விதத்துலேயும் யாரையும் கைவிட்டுற ஒரு அமைப்பு. நம்ம நாட்டில் நம்மெல்லாம் தலை நிமிர்ந்து ஒரு மானத்தோட, அதுவும் முக்கியமாக என்னை போன்ற பெண்கள் மானத்தோடு வாழ்வதற்கு மிக முக்கிய காரணம் நீதிமன்றங்கள் தான். அந்த நீதிமன்றங்களுடைய தபால்களை எடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தது தபால்காரர் ஒருவர் தான். அவர் பேர் கூட ஞாபகம் இருக்குது, வேண்டாம் பர்டிகுலராக ஒரு பர்சனை சொல்கிற மாதிரி இருக்கும். ஈவன் அவருக்கு முன்னாடி ஒரு லேடி தபால்காரமாக இருந்தாங்க. போஸ்ட் மேன், போஸ்ட் உமன் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஷியேட் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு லேடிஸு.
அவங்கெல்லாம் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றங்கள்னால் நம்மளை காக்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறதுக்கான ஒரு மிக நல்ல வாய்ப்பாக அந்த தபால்காரர் போஸ்ட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த சிந்து நதி நீர்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம பாகிஸ்தானுக்கு தராத போகிற அந்த நிலைமை வந்து எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஈவன் பிரதமருக்கு கூட தான் அந்த மாதிரி இருந்திருக்கும். இத்தனை நாள் நம்ம அந்த மாதிரி பண்ணலை. இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள் தான். நம்ம நாட்டில் இப்போது நிறைய இந்த இதிலெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, சோஷியல் மீடியம்ஸில் ஒரு சின்ன குழந்தைங்க 2 பேர், அவங்கள அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டார், ஹனிமூன் போயிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இதெல்லாம் நீங்கணும். இந்த செயற்கையான நம்ம வாழ்வியல் முறை நீங்கணும். இது நீங்கினா தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அன்றைக்கு வாத்து எல்லாம் அந்த ஓடையில் ஓட்டிகிட்டு ஒரு ப்ளவுஸ் இல்லாமல் போன ஒரு வாழ்வியல் இன்றைக்கி வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த வளர்ச்சியோடவே தீவிரவாதமும் வளர்ந்துருக்கு. மனிதர்களுடைய ஆசைகளும் அந்த முறைகேடான ஊழல்களும் பல மனிதர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறது. பாலில் கலப்படம். பால்காரங்களை நான் எந்த குறையும் சொல்லலை. எங்கள் பால்கார் வந்து நல்லா தான் பால் ஊற்றுறாரு. என்னுடைய வீட்டில் வந்து காஃபி குடிச்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அம்மானால் சென்னையில் இந்த பாக்கெட் பாலை சாப்பிடவே முடியலை. அவ்வளோ லெவலுக்கு ஏன் நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும்? கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி தபால்காரர்கள் வந்தாங்க. அவங்க யோசித்து பார்த்தாங்க நீதிமன்றங்களை பற்றி. அதே சமயத்தில் நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன். இவர் மூலயமா தான் என்னோடய அப்பா சொல்லுவார், உனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னென்ன விஷயம் இருக்கோ அந்த நல்ல விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தபால்காரரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். தபால்காரருக்கு மட்டும் இல்லை, என் பொண்ணுக்கு, பையனுக்கு, என்னுடைய வீட்டை சார்ந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய தோழிகள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். அது வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வாக மாறிட்டு வருது. இதை வந்து இப்படியே கொண்டு போங்க. ஊழல், முறைகேடு இதெல்லாம் சேர்ந்தது தான் தீவிரவாதம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய மிகச்சிறந்த மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் எங்களை சார்ந்தவர்களுக்கு வந்திருக்கு. அதுவும் சந்தோஷம்தான். அதே சமயத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக எங்களை சார்ந்தவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பைசா கூட இல்லாமல், இந்த பணங்கள் கூட இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருக்கமோ நிம்மதியாக இல்லையோ, என்ன மாதிரி கால்வலியோடு வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, இல்லை கால்வலியும் மீறிய வேலைகள் இருக்கா, பணிகள் இருக்கா, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பணங்களை சம்பாதிக்கிறது மட்டுமே ஒரு குறிக்கோள் இல்லை. அதாவது அரசாங்கங்கள், அதாவது நான் 3 அமைப்பு முறை சொன்னேன் இல்லைங்களா, நாடாளுமன்றங்கள், சட்டமன்றங்கள், நீதிமன்றங்கள், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் தராமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம இன்றைக்கி நிகழ்த்திகிட்ருக்கோம். அதே மீறி எக்ஸ்ட்ரா நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியங்களை கேட்பது தவறில்லை. இருந்தாலுமே அதை வீணாக செலவு பண்ணுறோமா அப்படிங்கிற யோசனைகளும் இருக்கணும். வீணாக செலவு பண்ணலைன்னா விட்டுருங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நிறைய நான் கேள்விப்பட்டது இந்த லேஅவுட் பிளான் அப்ரூவல்னு சொல்லிட்டெல்லாம் வருது இல்லைங்களா, அதில் சில விவரம் தெரிந்தவர்கள் தான் இந்த இதிலெல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. நம்மக்கிட்ட அதிகமாக பணம் இருக்குதுங்கிறதுக்காக அதில் முதலீடு செய்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. இதனுடைய பின்புலத்தில் ஒரு சரியான டிடிசிபி அப்ரூவல் இல்லை, சரியான பிளான் அப்ரூவல் இல்லைன்னும் போது பாதிக்கப்படுறதும் நம்ம தான். அதாவது ஒரு நல்ல நோக்கத்துடன் மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக செல்லும் போது இந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறோம். ஒரு பூமி இருக்குது, அதில் எந்த விலையும் பேசாமல் அந்த பூமியை விற்காமல், கூறு போடாமல்,
அந்த மலைப்பாங்கான இடத்துக்கோ இல்லை அந்த ஓடைகள் நதிகள் இருக்கிற அந்த அந்த மலைப்பாங்கான மலைப்பாங்கினை ஒட்டிய இடங்களில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் போயிட்டு அந்த பூமியை விற்கிறோம் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம உணரணும். அந்த விற்கிற நிலைமையை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். அதுவும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் யோசிங்க. இது வந்து தவறாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக இது தவறு தான். கண்டிப்பாக இது தவறு தான். நம்ம அறிஞ்சு செய்கிறோமா அறியாமல் செய்கிறோமானே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதாவது இதை பற்றி யோசிங்க. கொஞ்சமாவது இப்போயாவது யோசிங்க. மனிதர்கள் யோசிக்கிறதுல தான் இந்த பூமியோட வளங்கள் இருக்குது. இந்த ஒரு நாள் எங்கள் வீட்டு பின்னாடி இங்கே தான் மயில் வந்தது. எங்கேருந்து வருது? மலை வந்து குடஞ்சி விட்டுட்டாங்க. குவாரிகள்லாம் நிறைய வந்துருச்சு. இதனால தான் மயில்கள் எல்லாம் எங்கள் வீட்டு பின்னாடி வருது. இதுவும் ஒரு இயற்கை சார்ந்த முறைகேடு தான். இதை முறைகேடுன்னு தான் சொல்லணும். இதுக்கு பேர் ஊழல் தான் சொல்லணும். இதை வந்து எத்தனை பேர் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு தெரியல. இந்த முறைகேடுகளும் ஊழல்களும் இயற்கையின் மீது வேண்டவே வேண்டாம். இது வந்து இயற்கையை நம்ம அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோன்னு நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இயற்கையை நம்மளே அழிக்க வேணாம். இதுக்காக பாடுபடுற என்னுடைய கால்கள் மாதிரி நிறைய கால்கள் கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.